உங்கள் லெக் டேயில் காஃப் மசிலில் லாஸ்ட்டாக ட்ரைன் பண்ணுறீங்களா? இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். மோஸ்ட்டாக ஜிம்மில் எல்லாருமே ஆம்ஸ்ட்ரிங் மசிலுக்கு அடுத்து தான் லாஸ்ட்டாக காஃப் மசிலை ட்ரைன் பண்ணுறாங்க. இந்த மாதிரி பண்ணுறதுனால 2 டிஸ்அட்வான்டேஜ் தான் இருக்குது. அது என்னென்னா, இப்போ ஃபஸ்ட்டு ஆம்ஸ்ட்ரிங் மசிலை ஆக்டிவேட் பண்ணுறீங்க அப்படின்னா அதோட செகண்டரி மசிலாக ஆக்டிவேட் ஆகிறது காஃப் மசில். இப்போ நீங்கள் அந்த ஆம்ஸ்ட்ரிங் மசிலுக்கு எவ்வளோ லோட் போட்டாலும் செகண்டரியாக ஆக்டிவேட் ஆகிற இந்த காஃப் மசில்லையும் பாதி லோட் போகும். ஸோ இதனால் 2 மசிலுமே ஆக்டிவேட் ஆகிறதுனால உங்களுக்கு மசில் க்ரோத்து ஸ்லோவாக இருக்கும். ஸோ இதே ஃபஸ்ட்டு காஃப் மசிலை ட்ரெயின் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக ஆம்ஸ்ட்ரிங் மசில்ஸ் ட்ரெயின் பண்ணீங்க அப்படின்னா இந்த காஃப் மசில் வந்து இப்போ ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஸோ நீங்கள் எவ்வளோ லோட் பண்ண முடியுமோ பண்ணி இந்த காஃப் மசிலை டயர்ட் ஆக்கிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு நீங்கள் ஆம்ஸ்ட்ரிங் மசில் ஒர்க் பண்ணும்போது இந்த காஃப் மசில் வந்து அந்த ஆம்ஸ்ட்ரிங் மசிலுக்கு ஹெல்ப் பண்ணாது. ஸோ இதனால் ஃபுல் லோடுமே ஆம்ஸ்ட்ரிங் மசிலில் விழுக்கும். ஸோ இதனால் உங்களுக்கு ஆம்ஸ்ட்ரிங் மசிலும் க்ரோத் ஆகும், காஃப் மசிலும் க்ரோத் ஆகும். உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராச்சும் லாஸ்ட்டாக காஃப் மசில் ட்ரெயின் பண்ணுறாங்களா? அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் என்னோட பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்.